देवाय नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कथामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे दूरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे हरे। हरे कृष्णा। मुखं करोति वाचालं पङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। हरे कृष्ण माताजी। परं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் நேற்று என்ன பார்த்தோம்? யார் ஞாபகம் இருக்கு? பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் சொன்னா கூட போதும். பகவானின் பாதத்தில் தலையுணிந்து நமஸ்காரங்கள் பண்ணும் பொழுது நமது தலைக்கணங்களும் குறையும். பகவானின் செயல்கள் திவ்யமானவை. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பகவானோட லீலைகளை மிகவும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மாதிரி அந்த நாலேஜ் கால்குலேட்டிவா இருக்கு. தூய பக்தர் அந்த மாதிரி லீலைகளை ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. பலவிதமான மிஸ்ர பக்தியை பார்த்தோம் மாதாஜி. புதுசா இருந்தது, நேற்று தெரிஞ்சுட்டேன். கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி இப்படி எல்லாம் இருந்தது. அதுல ஞானம் யோகம் ஆராய்ச்சி அந்த மாதிரி தான். ஞானம் தான் அதிகமா இருக்கும், அது பக்தி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அந்த தூய பக்திக்கு பக்தருடைய தான் அந்த பழம் விற்கும் பாட்டியோட கதையை பார்த்தோம். அது ரொம்ப அழகான கதையை பார்த்தோம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவத்கீதை பாகவதம் எல்லாம் தூய பக்தருக்கு தான் கேட்கணும், இல்லைன்னா நம்ம அர்த்தாமிசம் என்ற நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் மாதாஜி. பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவே கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். விதுரர் மைத்ரேயரை தேடி செல்லுதல். ஸோ இப்போதான் மைத்ரேயரை நம்ம பார்க்குறோம். இன்னும் மைத்ரேயருக்கும் நமக்கும் எந்த கான்வர்சேஷன்லாம் வரல. மைத்ரேயர் விதுரர் பக்கத்தில் இருக்கார். ஆனால் பகவானுடைய கான்சன்ட்ரேஷன் யார்கிட்ட இருக்கு? விதுரர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா மைத்ரேயர் அவ்வளோ தூய பக்தர் கிடையாது. ஸோ அவரால் பகவானுடைய லீலைகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால பகவான் டைரக்டாக அவர்கிட்ட எதுவும் பேசலை, அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. அவருக்கு தன்னுடைய சங்கத்தை கொடுக்கிறார். அதுவும் அவருக்கு அந்த அஜ்ஞாத சுகிருத்தினால ஏற்பட்டது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம 22வது பதம் படிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 21 மாதாஜி. 21 மாதாஜி. 21.
21 படிச்சோம்னு நினைச்சேன். சரி, ஓகே. 21. சோகம் தத் தர்ஷனாக்லாத வியாகார்த்தி யுதக பிரபோ கமிஷே தயிதம் தஸ்ய பத்யாஸ்ரம மண்டலம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அன்பிற்குரிய விதுரரே, அவரது தரிசனத்தால் கிடைக்கும் ஆனந்தத்தை பெற முடியாமல் இப்பொழுது நான் பித்தனை போல் ஆகியிருக்கிறேன். இதை தவிர்ப்பதற்காகவே பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி இப்பொழுது நான் இமாலயத்தில் உள்ள பத்ரிகாசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றார்? நான் பத்ரிகாசிரமத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கேன். இமயமலையில இருக்கு பத்ரிகாசிரமம், அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, போன தடவை நம்ம பார்த்தோம், விதுர கஷேத்ராடனம் பண்ணும்போதே பிரபுபாதர் சொல்லியிருந்தார், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் இப்போ இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ புதுசாக கட்டப்பட்ட ஆலயங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் யுக யுகங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்கள், தனியோ யுகங்களாக இருக்குது இந்த ஆலயங்கள் எல்லாம். ஸோ அப்படி அந்த பத்ரிகாசிரமம் அப்படிங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பாகவதம் தொகுக்கப்பட்டது 5000 வருஷங்களுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி துவாபார யுகத்தினுடைய இறுதி, கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் தான் என்ன நடந்திருக்கு, இந்த லீலைகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ தானே அந்த துவாபார யுகத்தினுடைய முடிவில் தான் கிருஷ்ணர் இந்த பூ உலகத்தை விட்டு தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு போயிருக்கார் இல்லையா? ஸோ அப்போ இந்த லீலைகள் எல்லாம் பல பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. 5000 வருஷங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த லீலைகள். அதுக்கு முன்னாடியே நரநாராயண ரிஷிகள் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால இந்த வரலாற்று ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் இந்த தொல்லியல் துறை, இவங்களாலெல்லாம் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் முடியாது. இதெல்லாம் அவங்களால அவ்வளோ அக்யூரேசியெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு பிரமாணம் பாகவதம், பகவத்கீதை தான் நமக்கு பிரமாணம். ஆச்சாரியர்கள் சொல்றதுதான் நமக்கு பிரமாணமா நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி அவர் போயிட்டுருக்கார். பகவானுடைய பிரிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தில் பாருங்களேன், ஒரு வார்த்தை சோகம், சக, அகம், இவ்வாறாக நான், அந்த வார்த்தைக்கு அடுத்தது தத் தர்ஷனா ஆஹ்லாத. தத் தர்ஷன ஆஹ்லாத. ஆஹ்லாத அப்படின்னாக்க ஆனந்தம். பிரகலாத அப்படின்னா மற்றவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். எப்படி இருக்கு பாருங்க பேரே, பிரகலாத. ஆஹ்லாதன ஆனந்தம், பிரகலாத அப்படின்னா பிறருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் பிரகலாதர். ஸோ அதனால பிரகலாதரை பற்றி கேட்கறது, பிரகலாதரை பற்றி படிக்கிறது, பிரகலாதருடைய உபதேசங்களை பற்றி நடந்துக்கிறது, இதெல்லாம் பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. பக்த பிரகலாதர். ஏன்னா நாங்கள் இப்போ 7th கேண்டோனில் பூரா அவரை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம் காலம்புரை. ஸோ அதனால அந்த ஆஹ்லாதங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, பிரகலாதரை பற்றி சொல்லணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பக்தர்களே எப்படிப்பட்டவங்க, ரொம்ப கருணையானவங்க, பரம ஆனந்தத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறார் பகவான், அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், இதை கொண்டு போய் நரநாராயண ரிஷிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உத்தவர் அங்கே இருக்கிறவங்களோட சங்கம் ஏற்படணும், அவரும் தூய்மை அடையணும், பகவான் கொடுத்த செய்தியும் அவர் கொண்டு போய் சொல்லணும். இதெல்லாம் தான் உத்தவருக்கு பகவான் இட்ட கட்டளைகள். அதனால அதை எடுத்துக்கிட்டு அவர் அங்கே போய்கிட்டே இருக்கார். பொருளுரை மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணன். பிரபுபாதத்தின் ஜெய். உத்தவரை போன்ற தூய பக்தர் ஒருவர் பிரிவாலும் சந்திப்பாலும் ஏற்படும் இருவகையான சகவாசங்களால் எப்பொழுதும் பகவானுடன் உறவு கொண்டிருக்கிறார். தூய பக்தர் ஒடி பொழுதும் பகவானின் உன்னத தொண்டிலிருந்து விலகி இருப்பதில்லை. பகவானுக்கு தொண்டு செய்து கிடைப்பதே தூய பக்தரின் முக்கிய கடமையாகும். பகவானின் பிரிவை உத்தவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பத்ரிகாசிரமத்தை நோக்கி அவர் புறப்பட்டார். ஏனெனில் பகவானின் கருணைக்கும் பகவானுக்கும் வேறுபாடில்லை. பகவானின் கட்டளையை நிறைவேற்றுவதில் ஒருவர் ஈடுபட்டுள்ளவரை பகவானின் உண்மையான பிரிவுக்கு இடமில்லை. ஹரே கிருஷ்ணா. ஒரு விதத்துல பிரிவு, ஒரு விதத்துல பிரிவுக்கு இடமில்லை. ரெண்டுமே இருக்கு. 2 விதமான உணர்ச்சிகள் இங்க கலந்து இருக்கு. ஸோ பக்தர்கள் இப்படிப்பட்டவங்க. பக்தர்கள் வெறும் அறிவை மட்டும் வச்சு என்ன பண்றது கிடையாது, ரொம்ப ஞானம் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஞானி மாதிரியெல்லாம் அவங்க கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கு, எல்லா விதமான ரசங்களும் உடையவர்கள். அதனால தான் பக்தி அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கிடுது. பாருங்க, இப்போ என்ன சொன்னார்,
பிரிவுன்னு சொன்னார் பிரபுபாதர். ஆனா பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றும் போது என்ன அர்த்தம்? பிரிவு இல்லை, பகவானோடே இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவருடைய கட்டளைப்படி தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாரோ அதான் கேட்டுட்டு இருக்கோம். அதனால அங்க பிரிவு அப்படிங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதே சமயத்துல பகவானை நம்மளால நேரடியா பார்த்து அவருடைய சங்கத்தை நம்மளால வந்து அவருக்கு சேவை செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தமும் உத்தவருக்கு இங்க இருக்கு. எத்திர நாராயணோ தேவ நரश्च பகவான் ருஷிஹி மிருது தீவிரம் தபோ தீர்க்கம் தேபா தே லோகபா பாவனௌ. மொழிபெயர்ப்பு. பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண ரிஷிகளாக அவதரித்த பரமபுருஷர் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக புராதான காலத்திலிருந்து கடும் தவங்களை மேற்கொண்டு வருகிறார். ஸோ இங்க என்ன வருது? புராதான அந்த ஒரு வார்த்தை வருது. ஸோ அதனால இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் யாரோ மனிதர்கள் உருவாக்கி வச்ச க்ஷேத்திரங்கள்லாம் கிடையாது. எந்த யுகத்திலேருந்தோ இருக்கு இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம். பகவான் வந்து யுகே யுகேன்னு சொல்றார் இல்லையா? எல்லா யுகத்திலையும் பகவான் அவதரிக்கிறார். அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு லீலைகள் நடந்து அங்க இருக்கிற பக்தர்கள் வேண்டிக்கும் போது அங்கேயே அவர் இருந்து என்ன பண்றார்? பக்தர்களுக்கு அவர் கருணை கொடுக்கிறார். பக்த வத்சலா இருந்து அவங்களுக்கு கருணை கொடுக்கிறார். மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். நரநாராயண ரிஷிகளின் வசிப்பிடமான இமாலயத்தில் உள்ள பத்ரிகாசிரமம் இந்துக்களுக்குரிய மிகச்சிறந்த புண்ணிய யாத்திரை ஸ்தலமாகும். இன்றும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தியுள்ள இந்துக்கள் அங்கு சென்று நரநாராயணர்களாக அவதரித்துள்ள பகவானுக்கு மரியாதை செலுத்துகின்றனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் இப்புண்ணிய ஸ்தலம் உத்தவரை போன்றதொரு புண்ணிய புருஷரால் தரிசிக்கப்பட்டு வந்தது என்பதும் அச்சமயத்திலேயே அந்த இடம் மிக மிக பழமை வாய்ந்ததாக கருதப்பட்டது என்பதும் தெளிவாகிறது. இத்தலம் கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் பனிக்கட்டியால் மூடப்பட்டும் இமாலயத்தின் கடினமான மலை பிரதேசத்திலும் இருப்பதால் சாதாரண மக்களால் அந்த இடத்திற்கு செல்வது மிகவும் கடினம். கோடை காலத்தின் ஒரு சில மாதங்களின் பொழுது மிகவும் அசௌகரியமான நிலையில் மட்டுமே மக்களால் அந்த இடத்திற்கு சென்று தரிசிக்க முடியும். ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்களை பிரதிநிதிக்கும் பகவானின் 4 ராஜ்யங்கள் தாமங்கள் உள்ளன. அவை பத்ரியாசிரமம், ராமேஸ்வரம், ஜெகநாதபுரி மற்றும் துவாரகை என்பவையாகும். உத்தவரை போன்ற பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் விசுவாசமுள்ள இந்துக்கள் ஆன்மீக தன்னுணர்வை பெறும் நோக்கத்துடன் இன்றும் இவ்வெல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபா சொல்லியிருக்கிற சார்தாம் வந்து இதுதான். பத்ரிகாசிரமம், ராமேஸ்வரம், ஜெகநாத்புரி, அப்புறம் துவாரகை. யார் இந்த சார்தாமும் போயிருக்கீங்க? சார்தாமும் யாராவது போயிருக்கீங்களா? போயிருக்க மாதாஜி. போயிருக்கிறோம் மாதாஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இன்னும் துவாரகை போல, ரொம்ப ஆசை. துவாரகா போகணும்னு சொல்லி ஆசை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், துவாரகா வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பத்ரிகாசிரமம் போயிட்டு வந்தாச்சு. ராமேஸ்வரம் போன தடவை நாங்கள் வந்து ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம். அப்பா, திருப்புல்லானி தர்பசயன ராமர் என்ன அழகு திருப்புல்லானியில். பகவானுடைய அழகு, கொள்ளை அழகு. அங்கே திருப்புல்லானி கோவிலே ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி தர்பசயன ராமரும் ரொம்ப அற்புதமாக இருந்தார். எங்களுக்கு பக்கத்தில் வந்து வல்வில் ராமர் இருக்கார், கோலவிழி ராமர் இருக்கார், பக்கத்துலேயே ராமசுவாமி இருக்கார். அப்புறம் இந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்க இன்னும் ராமர் கோவில் இருக்கார். இந்த மாதிரி நிறைய ராமர் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் வல்வில் ராமர், இந்த தர்பசயன ராமர் ரொம்ப அழகாக இருந்தார் திருப்புல்லானியில். எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது. வந்த டிரைவர் சொன்னார், கொஞ்சம் தாமா கிட்ட தான் இங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாரு. எதேச்சியாக தான் நாங்கள் அந்த போகிற ஐடியா இல்லாமல் தான் இருந்தது. அப்போது போகிற வழி தானே அப்படின்னு சொல்லி போன போது அது திவ்ய தேசமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ராமரை வந்து அங்கே அற்புதமாக பல விதங்களில் தரிசிக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய இந்த ஸ்தலங்கள் எல்லாமே எத்தனை பழமையானது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, சமயம் கிடைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக இந்த மாதிரி யாத்திரைகள் போய் பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு. ஸோ பத்ரிகாசிரமத்தில் ஜெய் பத்ரி விஷால், ஜெய் பத்ரி விஷால், ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்லி அங்கே மக்கள் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பல விதத்தில் அங்கே வந்து பகவானுடைய நாமம் முழிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் போன போது அந்த கண்கூட பார்க்க முடிஞ்சுது. வர பில்கிரிம்ஸ் எல்லாம் சும்மா கதை பேசிட்டு இல்லாமல் இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. பக்தர்கள், நம்ம இஸ்கான் பக்தர்கள் போனால் என்ன பண்ணுவாங்க? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கீர்த்தனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இதை வந்து நம்ம பண்ணுவோம். பிரபு
மாதாஜி அங்க கீழே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும் கோவில் கீழே ஆமா ஆமா. வரும். ம். அத நல்ல பனி இருக்கும், ஃபுல்லாவே ஐஸா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு சுடுன்னு தண்ணி, அவ்வளவு சூடா வரும் தண்ணி. ஆமா ஆமா. ரொம்ப ரெண்டு இடத்துல இருந்தது. பத்ரிகாசிரமம் போற வழியில 2 இடத்துல இருந்தது. ஒண்ணு கோவில் கீழே இருக்கு, அங்க நம்ம வந்து தீர்த்தம் ஆடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து போற வழியில ஒரு இடத்துல வந்து இருந்தது. ஸ்ரீ சுக உவாச்ச இதி உக்த்வாத் உபாகர்ணிய சுகிருதாம் துக்ஷகம் வதம் ஞானேன சமயத் சத்தா சோகம் உத்பதிதம் புதக. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், தமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அழிவை பற்றி கேள்விப்பட்டதும் விவேகியான விதுரர் தமது உன்னத அறிவின் வலிமையினால் தம் சோகத்தை போக்கிக் கொண்டார். இதோ ரொம்ப இது விதுரர் வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்படல. அவருக்கு தெரியும் இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் வந்து திருதராஷ்டிரருக்கு புத்தி சொல்லியிருக்கார், உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். பட் இங்க வந்து இப்போ வந்து அதை கேள்விப்படுறார். ஆனாலும் என்னத்தினால? தனது உன்னத அறிவின் வலிமையினால். நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா, பகவானுடைய தொண்டர்கள், சேவகர்கள், அதை மறந்து இருக்கிறதுனால தான் நம்ம துன்பப்படுறோம். இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதனால அவர் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். குருசேத்திர யுத்தத்தின் பயனாக விதுரரின் நண்பர்களும் உறவினர்களும் அழிந்தனர் என்று யது வம்சம் அழிந்ததென்றும் பகவான் மறைந்தார் என்றும் விதுரரிடம் அறிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தற்காலிகமாக அவரை சோகத்தில் ஆழ்த்தின. ஆனால் அவர் உன்னத ஞானத்தின் மிகவும் முன்னேறி இருந்ததால் விவேகத்தினால் தம்மை சமாதானப்படுத்திக் கொண்டார். பகவத்கீதை குறிப்பிடுவது போல் தேக உறவு முறைகளுடனான நமது நீண்ட சவகாசத்தின் காரணத்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மரணத்தால் சோகம் ஏற்படுவதில் சிறிதும் ஆச்சரியமில்லை. ஆனால் இத்தகைய சோகத்தை உயர்ந்த உன்னத அறிவை கொண்டு அடக்கும் கலையை ஒருவர் கற்றறிய வேண்டும். உத்தவருக்கும் விதுரருக்கும் இடையிலான கிருஷ்ணரை பற்றிய உரையாடல் சூரியன் மறையும் வேளையில் துவங்கியது. உத்தவரின் சவகாசத்தால் விதுரர் இப்பொழுது இன்னும் அறிவு முதிர்ச்சி பெற்றவரானார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பத்ரிகாசிரமத்தை பற்றி இன்னொரு இது என்னன்னா, அங்கே வந்து இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் கோவில் திறப்பாங்க. திரும்ப ஒரு 6 மாதம் தான் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் மூடிடுவாங்க. அப்படி மூடும் பொழுது ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்களாம். அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. திரும்ப அக்ஷய திருதி அன்னைக்கு அது கோவில் திறக்கும் போது அந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ அது பெரிய விளக்கெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வைப்பாங்களாம். அந்த விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எந்த சந்தேகமும் நமக்கு பட தேவையே இல்லை. சதம் மகாபாகவதம் விரஜந்தம் கௌரவர்ஷபக விஸ்ரம்பாத் அபியததேதம் முக்கியம் கிருஷ்ண பரிகிரகே. பகவத் பக்தர்களுக்கிடையில் முக்கியமானவரும் மிகவும் அந்தரங்கமானவருமான உத்தவர் புறப்பட்டு செல்லும் பொழுது விதுரர் அன்புடனும் வினயத்துடனும் அவரிடம் கேள்விகள் கேட்டார். ஸோ பேசியாச்சு. இப்போ யார் கிளம்பிடுறா? உத்தவர் கிளம்பிடுறார். ஏன்னா அவருக்கு பகவானுடைய சேவை இருக்கு, அவர் கிளம்பி ஆகணும். அவர் கிளம்புறார். அந்த சமயத்துல இவர் கேள்வி கேட்கிறார். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். விதுரர் உத்தவரை விட வயது முதிர்ந்தவர் ஆவார். குடும்ப உறவின்படி உத்தவர் கிருஷ்ணரின் சமகாலத்திய சகோதரர் ஆவார். அதே சமயம் விதுரர் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கு இணையான வயதுடையவராக இருந்தார். உத்தவர் வயதில் இளையவராக இருந்த போதிலும் பகவானின் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியவராக இருந்தார். எனவேதான் இங்கு அவர் பகவானின் பக்தர்களிலேயே தலைமையானவர் என்று விளக்கப்படுகிறார். விதுரர் இதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்ததால் உத்தவரை உயர்ந்தவராக மதித்து அவருடன் உரையாடினார். இரு பக்தர்களுக்கிடையிலான விவகாரங்கள் இப்படிதான் அன்பும் மரியாதையும் கொண்டவையாக இருக்கும். தேங்க்யூ மச்சாதி. ஹரே கிருஷ்ணா. மகாபாகவதம் அப்படின்னு சொல்லப்பட்டது விதுரர் பத்தி. பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னு உத்தவரை பத்தி சொல்லப்பட்டது. ஸோ வயசு குறைச்சலா இருந்தாலும் விதுரர் என்ன பண்ணல,
அவரை சாதாரணமாலாம் நினைக்கல. அவரை வந்து ரொம்ப உயர்த்தி அவர்கிட்டேருந்து பகவானை பத்தி ரொம்ப பணிவோடு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? வயசுல பெரியவர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து அங்க காமிக்கல. ஸோ சூத்ரர்கள் தான் வயதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிராமணத்தன்மை என்னன்னா பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதுவும் வைஷ்ணவர்களுடைய தன்மை என்னன்னா தன்னை விட வயசுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் பக்தியில ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? பணிவோட நம்ம வந்து இருக்கணும். நான் பெரியவன், எனக்கு வயசு இவ்வளோ ஆகுது, இந்த சின்ன பையனை எனக்கு சொல்றது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வயது அப்படிங்கிறது உடலுக்கு தானே தவிர நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது எப்பவுமே பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஆர்வத்தோட நம்ம இருக்கணும். இல்லை அப்படின்னாக்க அது வந்து ஒரு நல்ல குணம் கிடையாது. விதுர உவாச்ச ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் யத் ஆக யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே வக்தும் பவான் நோர்ஹதி யத்தி விஷ்ணோர் பிருத்யாஸ்வ பிருத்யார்த்த கிருதச்சரந்தி. விதுரர் கூறினார், உத்தவரே, பகவான் விஷ்ணுவின் தொண்டர்கள் பிறருக்கு நன்மை புரிவதற்காக சஞ்சரிப்பதால் பகவானாலேயே உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை தயவு செய்து எனக்கு விவரிக்கும்படி வேண்டுகிறேன். ஆமா, பகவான் எனக்கு சொன்னார்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். அந்த பாட்டை மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? ஸ்கிப் பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னீங்க. பகவான் என்ன உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்களே, அதை தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். ஸோ இந்த கேள்வி இல்லாம என்ன பண்ண முடியாது? நாம ஞானத்தை வளர்த்துக்க முடியாது. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பரீட்சித் மகாராஜர் ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒன்று சொன்னார்ல, நிறைய கேள்வி கேட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னார்? யாருக்கு ஞாபகம் இருக்கு என்ன சொன்னார்னு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் கேட்க மறந்து விட்டு போனதையும் நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஹரி போல் சூப்பர் மாதாஜி. ஸோ நான் என்னென்ன கேட்கலையோ அதையும் சேர்த்து சொல்லிடுங்க அப்படின்னு அவர் அட்வான்ஸாக சொல்லிட்டார். ஏன்னா எல்லாத்தையும் கேட்க முடியாது, சிலது விட்டு போயிருக்கோம், அதனால நீங்களும் விட்டுறாதீங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பாருங்க, எல்லா டீட்டெயிலும் சொன்னார். ஆனால் பகவான் பேசினார், எனக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த பாட்டை விட்டுட்டீங்களே, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வினயமா இங்கே வந்து விதுரர் கேட்குறார். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் தொண்டர்கள் உண்மையில் சமூகத்தின் தொண்டர்கள் ஆவர். மனித சமூகத்திற்கு உன்னத ஞானத்தை அளிப்பதை தவிர வேறு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஜீவராசிக்கு பகவானிடம் உள்ள உறவை பற்றியும் அந்த உறவு முறையில் உள்ள செயல்களை பற்றியும் மனித வாழ்வின் இறுதி நோக்கத்தை பற்றியும் மக்களுக்கு உபதேசிப்பதில் மட்டுமே அவர்கள் விருப்பம் கொண்டுள்ளனர். மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அடைய உதவக்கூடியது இந்த அறிவுதான். உண்ணுதல், உறங்குதல், உணர்தல் மற்றும் அஞ்சுதல் எனும் உடல் நிலைகளை பற்றிய அறிவு நிலையற்றதாகும். ஒரு ஜீவராசி உண்மையில் இந்த ஜட உடல் அல்ல, அவன் பரம ஜீவனின் நித்தியமான ஒரு பின்ன பகுதி ஆவான். எனவே அவனுடைய ஆத்ம ஞானத்தை விழிப்புறச் செய்வது அவசியம். இந்த அறிவு இல்லாமல் மனித வாழ்வு அர்த்தமற்றதாக உள்ளது. பொறுப்புள்ள இந்த வேலை பகவான் விஷ்ணுவின் தொண்டர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதால் அவர்கள் மண்ணுலகிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள கிரகங்களிலும் சஞ்சரிக்கின்றனர். இவ்வாறாக பகவானிடமிருந்து நேரடியாக உத்தவரால் பெறப்பட்ட அறிவு மனித சமூகத்திற்கு இடையில் பரப்புவதற்கு தகுதியுடையது ஆகும். குறிப்பாக பகவானின் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியுள்ள விதுரரை போன்றவர்களுக்கு இந்த உன்னத ஞானம் புகட்டப்பட வேண்டும். உண்மையான உன்னத ஞானம் பகவானிடம் இருந்து உத்தவருக்கும் உத்தவரிடம் இருந்து விதுரருக்கும் சீட பரம்பரையில் இறங்கி வருகிறது. இத்தகைய உன்னத ஞானத்தை பெயர் அளவேயான பௌதீக பண்டிதர்களின் குறையுடைய கற்பனை முறையினால் அடைவது சாத்தியமல்ல. விதுரர் பரமாம் சிதிதம் எனப்படும் மிகவும் இரகசியமான அறிவை உத்தவரிடமிருந்து அறிய ஆவல் கொண்டார். விதுரர் உத்தரவிட வயதில் மூத்தவர் என்ற போதிலும் உன்னதமான உறவு முறையில் உத்தவரின் சேவகராக அவர் விரும்பினார்.
உன்னதமான சீட பரம்பரை என்னும் இம்முறை பகவான் சைத்தன்யராலும் கற்பிக்கப்பட்டது. ஒருவர் ஒரு பிராமணராகவோ அல்லது சூத்திரராகவோ ஒரு குடும்பஸ்தராகவோ அல்லது ஒரு சந்நியாசியாகவோ இருந்தாலும் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் நன்கு பரிச்சயம் உள்ளவராக இருப்பாரானால் அவரிடமிருந்து உன்னத ஞானத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் சைத்தன்யர் அறிவுரை கூறுகிறார். கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்திருப்பவர் உண்மையில் ஒரு தகுதியுள்ள ஆன்மீக குரு ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அடுத்த அத்தியாயத்துல இந்த பக்தர்களை பத்தின புகழ் இன்னும் ரொம்ப சிறப்பா விளக்கப்படும். அப்ப நாம அதை பார்ப்போம். ஸோ பக்தர்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவங்க பகவானை பத்தி உபதேசம் பண்றதுக்காக மட்டும்தான் போறாங்க. அவங்க சொந்த லாபத்துக்காக போறது கிடையாது. நம்ம வந்து சைட் சீயிங் போகலாம், ஊர் சுத்தி பார்க்க போகலாம், ஃபாரினுக்கு போகலாம் அப்படிலாம் நினைச்சு போறதெல்லாம் கிடையாது. எதுக்காக போறாங்க? பக்தி பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து போறாங்க. ஸோ இப்போ குரு மகாராஜ் யூகே போயிருக்கார். ஸோ எதுக்காக போயிருக்கார்? யூகே போய் அந்த ஊரெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம், அந்த ஊரெல்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். எல்லாம் நிறைய நமக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நமக்கு காசெல்லாம் ஒன்றும் செலவு கிடையாது. நம்ம அப்படி ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா போகிறாங்க? அதெல்லாம் கிடையாது. எதுக்காக போகிறாங்க? பிரச்சாரத்துக்காக போகிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, இவ்வளோ பெரிய பயணம் உங்கள் உடலுக்கு ஒத்து வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எதையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவர் என்ன பண்ணுறார்? நான் போய் தான் தீருவேன், போய் வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். அங்கே நிறைய கிருஷ்ண பக்தியை வந்து இன்னும் பரப்பணும். அதுதான் அவருடைய மிஷன். நான் பிரபுபாதர் கொடுத்துருக்காரு அவருக்கு கட்டளை, கிருஷ்ண பக்தியை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக அவங்க எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறாங்க. எல்லா ரிஸ்க்கும் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரச்சாரம் செய்கிறாங்க. ஸோ அதனால பக்தர்களுடைய பகவான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காராம். இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சேவையை பகவான் கொடுத்துருக்கார், பக்தர்கள்ட்ட கொடுத்துருக்கார். ஏன்னா அவங்க தான் அதை கரெக்டாக செய்ய முடியும், மற்றவங்க செய்ய முடியாது. ஸோ அதனால அவங்க யாராக வேணா இருக்கலாம். கிரகஸ்தராக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம், ஒரு சூத்திரராக கூட இருக்கலாம். ஆனால் பக்தி விஞ்ஞானத்தில் தேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆன்மீக குருவாகிறதுக்கு எல்லா தகுதிகளும் உடையவங்க. உத்தவ உவாச்ச நனுதே தத்வ சம்ராத்ய ருஷிஹி கௌஷாரவோந்திகே சாக்ஷாத் பகவதா திஷ்டோ மர்த்தியலோகம் ஜிஹாசதா. ஸ்ரீ உத்தவர் கூறினார், உன்னத ஞானத்தை பெற்றதால் வழிபாட்டிற்குரியவரும் அருகாமையில் இருப்பவருமான கற்றறிந்த மாமுனிவரான மைத்ரேயிடமிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளலாம். பரமபுருஷர் நிலையற்ற இவ்வுலகை விட்டு செல்ல தயாராக இருந்த பொழுது அவராலேயே நேரடியாக மைத்ரேயருக்கு உபதேசிக்கப்பட்டது. இப்போ விதுரர் உத்தவர்கிட்ட கேட்டார். உத்தவர் என்ன பண்ணிட்டார்? மைத்ரேயருக்கு டைவர்ட் பண்ணி விட்டுட்டார். நீங்க மைத்ரேயர்கிட்ட போங்க, அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து டைரக்டா இவர் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? இவ்வளோ சொன்னாரே, பகவான் உபதேசம் பண்ணியிருக்கதே அவர் சொல்லியிருக்கலாமே. நல்ல கேள்வி தானே கேட்டார். அப்படியா, இருக்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்க வந்து என்ன பண்ணல, அவர் சொல்ல ஆரம்பிக்கல. இந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பிரபுபாதருடைய பொருளுரை, அற்புதமான பொருளுரை, அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை மற்றும் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். உன்னத ஞானத்தில் ஒருவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கக்கூடும் என்ற போதிலும் தன்னை விட உயர்ந்த ஒருவரிடம் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வது மரியாதா வியக்திக்ரம குற்றமாகும். சாஸ்திர விதிகளின்படி மரியாதா வியக்திக்ரம சட்டத்தை மீறுவதில் ஒருவர் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அக்குற்றத்தை செய்வதால் ஒருவன் தன்னுடைய ஆயுள், ஐஸ்வர்யம், புகழ், புண்ணியம் போன்ற அனைத்தையும் இழந்து விடுகின்றான். உன்னத விஞ்ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றிருப்பவருக்கு ஆன்மீக விஞ்ஞானத்தின் உள் விவரங்களை அறிந்திருப்பது அவசியமாகிறது. உத்தவர் உன்னத விஞ்ஞானத்தின் நுட்பமான விவரங்களை நன்கு அறிந்திருப்பதால் மைத்ரேய ரிஷியை அணுகி உன்னத ஞானத்தை பெறும்படி விதுரருக்கு அறிவுரை கூறினார். விதுரர் உத்தவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் உத்தவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் விதுரர் உத்தவரின் தந்தைக்கு இணையான வயதுடையவராக இருந்தார். மேலும் அச்சமயத்தில் மைத்ரேயர் அருகில் இருந்ததால் விதுரரை தமது சீடராக உத்தவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. உயர்ந்தவர் ஒருவரின் முன்னிலையில் பிறருக்கு உபதேசங்கள் அளிப்பதில் ஒருவர் ஆவலுள்ளவராக இருக்கக்கூடாது என்பது விதி. எனவே வயது முதிர்ந்தவரான விதுரரை வயது
முதிர்ந்த மற்றொருவரான மைத்ரேயரிடம் அனுப்ப உத்தவர் முடிவு செய்தார். உத்தவர் மற்றும் மைத்ரேயர் ஆகிய இருவருமே பகவானால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டனர் என்பதால் விதுரருக்கோ அல்லது வேறு எவருக்கோ ஆன்மீக குருவாகும் அதிகாரம் அவர்கள் இருவருக்குமே இருந்தது. ஆனால் மைத்ரேயர் வயது முதிர்ந்தவராக இருந்ததால் உத்தவரை விட வயது மிகவும் மூத்தவராக இருந்த விதுரருக்கு ஆன்மீக குருவாகவும் முதல் உரிமை இருந்தது. ஒருவர் பகவானுக்கு தொண்டு செய்யும் நோக்கத்திற்காக ஒரு ஆன்மீக குருவாக வேண்டும். பெயர் புகழுக்காகவோ பௌதிக லாபத்திற்காகவோ தகுதி இல்லாமல் ஒரு ஆன்மீக குருவாக ஒருவர் ஆசைப்படக்கூடாது. மரியாதா வியக்திக்ரம எனும் அதிக பிரசங்கித்தனத்தை பகவான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். சுய லாபத்திற்காகவும் புகழுக்காகவும் வயது முதிர்ந்த ஒரு ஆன்மீக குருவிற்குரிய மரியாதையை ஒருவர் மீறக்கூடாது. அதிக பிரசங்கித்தனமான ஆன்மீக குருவின் நிலையை ஏற்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்க கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பக்தியில சதாச்சார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சதாச்சார் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வைஷ்ணவ நடத்தை. சாதனா அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சி, சதாச்சார் அப்படிங்கிறது நம்மளுடைய நடத்தை. நம்ம கேரக்டர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சதாச்சார்னு சொல்றது. அதுல முக்கியமானது ஒரு விஷயம் என்னன்னா இந்த மரியாதா வியக்திக்கிரமா. மரியாதா வியக்திக்கிரமான்னா என்ன அப்படின்னா, நம்ம விட மூத்த பக்தர்களுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணக்கூடாது, முந்திரி கொட்டத்தனமா இருக்கக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. நம்ம விட மூத்த பக்தர்கள் இருக்காங்க, அவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அமைதியா கேட்கணும் உட்காந்து. அவங்கள விட நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க அது என்னது, நம்மளுடைய அறியாமை. அதனால நம்மளுடைய ஆயுள், ஐஸ்வர்யம், நம்மளுடைய பக்தி எல்லாமே குறைஞ்சு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மூத்த பக்தர்களுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும், மௌனம் காக்கணும், அவங்க சொல்றத கேட்கணும். ஏன்னா மனசு என்ன பண்ணும் அப்படின்னாக்க கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே தானே சொல்றாங்க, இது எதுக்கு நம்ம கேட்கணும், இந்த இந்த பாயிண்ட்ல எனக்கு தெரியுமே, உடல் இல்லை ஆத்மா, நான் பகவானுடைய தொண்டன், இதை நம்ம பல தடவை கேட்டிருக்கோமே, இதெல்லாம் நமக்கு தெரியுமே, இதே தானே இவங்க சொல்றாங்க, இது எதுக்கு திரும்ப கேட்கணும், எனக்கு இதை விட நிறைய தெரியும், இதை விட நுணுக்கமா எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு நம்ம மனம் என்ன செய்யும், அந்த இடத்துல நம்மள தூண்டிவிடும். இவங்க சாதாரணமா சொல்றாங்க, நியூ கம்மர்ஸ்க்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க, நான் இன்னும் டீப்பா சொல்லுவேன் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், மனசு சொல்றதெல்லாம் கேட்காம இப்போ மூத்த பக்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதை உட்காந்து பேசாம கேட்கணும். அப்படி இருக்கணும். அவங்க நம்ம கிட்ட கேட்டாங்க, இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு முன்னாடி பேசக்கூடாதுன்னு ஒன்று, எது கேட்டாலும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, நமக்கு அப்போ தெரியும் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஜெயநிவாஸ் பிரபு வந்து கும்பகோணம் வந்திருந்த போது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாரும் அங்கே போய் அசம்பிள் ஆனோம், டிவோட்டிஸ் எல்லாம் அங்கே அசம்பிள் ஆனோம். மதுரையிலேருந்து ஒரு மூத்த பக்தர் அவர் வந்து ஜெயநிவாஸ் பிரபு பேசுகிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்போது ஜெயநிவாஸ் பிரபுவோட வாய்ஸே ரொம்ப லோவாக இருக்குது. அந்த அறையில் வந்து அந்த மைக் அது வந்து சரியாக வந்து வேலை செய்யலை, அந்த ஸ்பீக்கர் சரியாக வேலை செய்யலை, அது ஒரு கரகரன்னு ஏதோ சத்தம் கொடுத்தது. கடைசியில் மைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறத இவர் கேட்டு இவர் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணார். அப்படி அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவரால் சில வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் அவரால் சொல்ல முடியல. அப்போது என்னை பற்றி தான் தெரியுமே, நான் முந்திரி கொட்டை. ஸோ அவர் வந்து சில வார்த்தைகள் தடுமாறுறார், கஷ்டப்படுறார், டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல. ஆனால் அவர் சொல்கிறது, நான் ஜெயநிவாஸ் பிரபு சொல்கிற வார்த்தைகள் என் காதில் விழுந்தது, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஸோ எனக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறது, எல்லா பக்தர்களும் உட்காந்துருக்காங்க, கேட்கணும். ஆனால் அவருக்கு தமிழ் வார்த்தை கரெக்டாக வரல, சொல்ல முடியல அவரால். நான் வந்து இங்கிலீஷும் கேட்டிருக்கேன், தமிழ் வார்த்தையும் எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அவர் முகத்தை பார்த்தேன். அவர் வந்து ஒரு ரைட் சிக்னல் மாதிரி கொஞ்சம் அவர் முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுது, இல்லை அவர் வந்து ஹெல்ப் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே நான் சொன்ன உடனே அவர் வந்து தேங்க்யூ மாதாஜி அப்படின்னு திருப்தியாச்சு. அப்போ திருப்தியாச்சு. சரி, என்ன பண்ணலை, நம்ம இந்த விதிமுறைகளை நாம் மீறலை, முதிரி கொட்டத்தனமாக நம்ம பேசலை. ஸோ சமய சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ, ஒரு உதவிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் இந்த தடுமாற்றம், சின்ன தடுமாற்றம் இருக்குது, என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. அந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், மூத்த பக்தர்களுக்கு முன்னிலையில் நாம் எந்த மாதிரியான மரியாதை விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கணும், அதுக்காக சாம அப்படியே உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ, என்ன சாமர்த்தியம் நமக்கு வந்து, என்ன சாதுரியம் நமக்கு புத்திசாலித்தனம் பகவான் கொடுக்குறாரோ அதையும் நம்ம உபயோகிக்கணும்.
அதே சமயத்துல அடக்கத்தோடயும் நம்ம வந்து இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். குறிப்பா ஆன்மீக குரு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. ஆன்மீக குரு சொன்னால் ஒழிய மற்றவங்களுக்கு நாம உபதேசம் பண்ண கூடாது. அதே மாதிரி ஒரு வியாசாசனம், குரு உட்கார ஆசனம் வந்து வியாசாசனம் சொல்லப்படுது. இப்போ நீங்கெல்லாம் யாரும் கோவிலுக்கு டைரக்டா போகல, இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இஸ்கானுக்கு போனோம்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வியாசாசனம் நம்ம உட்கார சேர் கிடையாது, நம்ம வீட்டுல உட்கார சேர் கிடையாது. அதுல போய் நம்ம உட்காரக்கூடாது. சில பேர் போனா நேரம் அதுல எல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க, பார்க்கவே பயமா இருக்கும். அதுல எல்லாம் போய் நம்ம உட்காரக்கூடாது. யாராவது ஒருத்தர் சொன்னாதான் என்ன செய்யணும், அங்க உட்கார்ந்து நம்ம வந்து வகுப்பு கொடுக்கணும். இல்லைன்னா நான் பெரிய ப்ரீச்சர், நான் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் தான் கிளாஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்மளெல்லாம் போய் அங்கெல்லாம் உட்காரக்கூடாது. அங்க அந்த வியாசாசனத்துக்கு நாம உரிய மரியாதை கொடுக்கணும். ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னாக்க, அந்த நானே இஸ்கானுக்கு புதுசு, அதனால என் தம்பி வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு, நீ பாட்டுக்கு அங்க போய் எங்கேயாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிடாத அப்படின்னு. நான் சரின்னு கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு பக்தர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க குழந்தைய தூக்கி அதில் உட்கார வச்சுட்டாங்க, அந்த வியாசாசத்துல உட்கார வச்சுட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நிறைய குழந்தையெல்லாம் உட்கார வைக்கக்கூடாது, இது வந்து வியாசாசனம்னு சொல்லுவாங்க, நீங்க குழந்தைய மடியில வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பயங்கர கோவம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. அது வேற கதை. ஆனா நம்மளுடைய எட்டிக்வேட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது குழந்தைங்க உட்கார வைக்கிற இடம் கிடையாது. அந்த குழந்தை பெருசா வளர்ந்து அதுக்கு வந்து நல்ல பக்தியோட இருந்து அந்த குழந்தை பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னாக்க தாராளமா உட்காந்து பண்ணலாம். ஆனா அது குழந்தை அழறது அப்படிங்கிறதுக்காக அங்க தூக்கி உட்கார வைக்கிறதெல்லாம் கூடாது. இங்கேயும் மாயப்பூர்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ராதா மாதவ் மேடை மேல குழந்தைங்களெல்லாம் தூக்கி உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா இடுப்புல குழந்தைய வச்சு டொக்குன்னு தூக்கி அந்த மேடையில உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்போ செக்யூரிட்டி வந்து சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதுதான், அப்படிதான் நம்ம வந்து நடந்துக்கணும். எதை வேணா நம்ம வந்து எங்க வேணா என்ன வேணா வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி அது சொல்றதுக்கான தகுதியும் வேணும். இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி வேணும். அப்போ பிரச்சனை வந்திருக்காது. நான் சொன்னதுனால என்ன வந்தது, பிரச்சனை வந்தது. நேத்து வந்துட்டு எனக்கே சொல்றியா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்தது. ஸோ அது நான் நிறைய அடிபட்டும் கத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய தவறுகள் செய்தும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லியிருக்க கூடாது, வேற மூத்த பக்தர் அவங்களுக்கு சொல்லியிருந்தா அவங்களுக்கு அது வந்து தப்பா தெரிஞ்சிருக்காது, சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நேத்து தான் இஸ்கானுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து ரூல் பேசினா அப்போ அவங்களுக்கு கோவம் தானே வரும், அது நியாயம் தானே. ஸோ அது மாதிரி நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நடந்துக்கணும். அதுவும் இந்த மரியாதை வேத்திக்கிறமால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மூத்த பக்தர்களுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. அவருடைய அனுமதி இருந்தா பேசலாம், அவருடைய அனுமதி இருந்தா பேசலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடியோ. கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு பிரம்மச்சாரி ராதேஷியாம் பிரபு அப்படின்னு, யாருக்காவது தெரியுமா ராதேஷியாம் பிரபுவை? யாராவது அவருடைய லெக்சர்லாம் கேட்டிருக்கீங்களா யாராவது? ராதேஷியாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தமிழ் கீதால அவங்க கிளாஸ் எடுப்பாங்க மாதாஜி. தமிழ் கீதால வந்து கிளாஸ் எடுப்பாங்க மாதாஜி. ஓகே ஓகே, தெரியும் உங்களுக்கு ராதேஷியாம் பிரபு. சரி, ராதேஷியாம் பிரபு வந்து ராதநாத் சுவாமி மகாராஜோட டிசைபிள். அவர் வந்து சப்பாத்தில இருக்கார். அப்போ ஒரு தடவை அவர் வந்து உட்காந்து வியாசாசத்துல வகுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவர் பாகவதம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ராதநாத் மகாராஜ் வந்து சத்தமே காட்டாம அங்க உட்கார்ந்துருக்கிற யாருக்கிட்டையும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம வந்து உட்காந்துட்டார். அந்த கிளாஸ்ல அவருடைய குரு வந்து உட்காந்துட்டார். இவர் பாகவதம் சொல்லிக்கிட்டே இருக்கார். டக்குன்னு பார்த்தா யார் உட்கார்ந்துருக்கா, அவருடைய ஆன்மீக குரு ராதநாத் மகாராஜ் உட்கார்ந்துருக்கார். ஒரு குட்டி காரணம் போட்டு என்ன பண்ணார், கீழே வந்து உட்காந்துட்டார். அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஒரு உருண்டு பரண்டு கீழே வந்து விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ராதநாத் மகாராஜ் விழுந்து விழுந்து சிரிக்கிறார், விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டார், போய் கிளாஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்து போயிட்டார். ஸோ மற்றவங்க எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. மகாராஜ் வரார், யாரும் அவருக்கு வந்து மகாராஜ் வரார் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் அவருக்கு சிக்னல்லாம் கொடுக்கல. ஏன்னா அந்த பாகவதம் கிளாஸ்ல அந்த பாகவத எட்டிக்கேட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பாகவதம் கேட்கும்போது பின் ட்ராப் சைலன்ஸ்ல கேட்கணும். இப்போ நம்ம ஆன்லைன்ல கேட்கறதுனால நான் மட்டும் அன்மியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை சத்தம் வரும்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். அப்போ வீட்டில் பல விதமான பேச்சு இருக்கும், அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க, நம்ம அப்படியே பேசிக்கிட்டே ஆமா அந்த பொருளுரை படிக்கிற வரைக்கும் இங்கே பக்கத்தில் பேசிட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருப்போம். ஸோ இது மாதிரி பல டிஸ்டர்பன்ஸ்ல நம்ம கேட்போம். ஆனால் கோவில்னு வரும்போது
பெல்லு கூட எப்படி அடிப்பாங்க? மெதுவா அடிப்பாங்க. பாகவதம் கிளாஸ் நடக்குதுன்னா பகவானுக்கு நிவேதனம் கூட மெதுவா இந்த பெல்ல கையில பிடிச்சுப்பாங்க. அந்த மணி வந்து சத்தம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி பெல் அடிப்பாங்க. ஏன்னா பகவானை பத்தி பேசிட்டு இருக்கோம், கேட்கிறோம். அது ரொம்ப முக்கியம். பிரபுபாத ரூல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி எல்லாரும் பேசாம உட்காந்துருக்காங்க. மகாராஜ் வந்துட்டார். அவருடைய குரு மகாராஜ் வந்துட்டார். வந்த உடனே இவர் பார்க்கல அது வரைக்கும். ஆனா பார்த்த உடனே விழுந்தடிச்சு என்ன பண்ணார்? கீழே இறங்கி உட்காந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் ராஜராஜ மகாராஜ் சிரிச்சுக்கிட்டே வந்து கண்டினியூ பண்ண சொல்லிட்டு போனார். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, சூத கோஸ்வாமியோட அப்பா ரோமஹர்ஷ்ணன் அவர் என்ன பண்றாரு? பலராமர் வர்றார் அந்த இடத்துக்கு. அவர் வந்து உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார். அந்த இடத்துக்கு யார் வந்தா? பலராமர் வந்தார். அப்போ இவர் என்ன பண்ணல? இந்த மரியாதை வெற்றிகரமா அவர் ஃபாலோ பண்ணல. பகவானே வந்திருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும்? எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ண மாதிரி இவரும் நமஸ்காரம் பண்ணிருக்கணுமா வேணுமா? இவர் பேசாம உட்கார்ந்துருந்தேன். நேரம் நான் வியாசாரத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தேன். பார்த்தாரு பலராமன். உங்ககிட்ட இருந்து கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்ககிட்ட இருந்து பாகவதம் கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தர்பையை எடுத்து அவர் மேல போட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வதம் பண்ணிட்டார் அவர். ஸோ ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மூத்த பக்தர்களுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்துக்கணும்? ஏன்னா ஆரம்ப நிலையில நம்ம அலட்சியமா பேசுவோம். ஆமாம் பிரபு அப்படி இப்படி நம்ம ரொம்ப சகஜமா இருப்போம், சகஜமா பேசுவோம். அவங்களுடைய உயர்ந்த நிலை நமக்கு தெரியாது. ஆனா பாகவதம் படிக்க 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 நம்மளுடைய நடத்தை, சதாச்சாரம் மாறணும். நம்மளுடைய நடத்தையும் மாறி நம்மளுடைய நடத்தை ஒரு வைஷ்ணவர்களுக்குரிய நடத்தையா மாறணும். வீட்டிலே பாருங்க, பெரியவங்களுக்கு முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெரியவங்க சொல்றதை கேட்கணும், அவங்கள எத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பாவமா இருக்கு. வீடுங்கிற நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. குழந்தைங்க தான் சொல்றாங்க, நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு. அதனால இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும். பெரியவங்களை நம்ம எப்படி மரியாதையா நடத்தணும். பக்தர் அவங்க வயசுல மட்டும் கிடையாது. இங்க பார்த்தோம் அப்படின்னா உத்தவர் கேட்டிருக்கார். ஆனா மைத்ரேயர் அவரை விட வயதுல மூத்தவர். இதை கன்சிடர் பண்றார். பக்தியிலையும் சரி, எல்லாத்துலயும் சரி, உத்தவர் வந்து அவரை விட உயர்ந்தவர். ஆனா இங்க வந்து அவர் வந்து வயதை கன்சிடர் பண்றார். வயதை கன்சிடர், 2 பேரோட வயசையும் பாக்குறார். சோ விதுரர் அவருடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கார், மைத்ரேயரும் அவருடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கார். அப்போ விதுரருக்கு வந்து நான் ஆன்மீக குரு ஆகக்கூடாது அப்படின்னு உத்தவர் நினைக்கிறார். அவருக்கு தகுதி இருக்கு. ஆனா என் கூட மைத்ரேயர் இருந்தார், அவர் மூத்தவர். அவர் இருக்கும் போது நான் இவருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மைத்ரேயர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இவ்வளோ அழகா இந்த பக்தர்களுக்குள்ள இந்த அன்பு பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பாடா, என்ன கேட்டார், நான் தான் இப்ப பெரிய ஆள், நான் உபதேசம் பண்ணி நான் பேர் புகழ் அடையலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. ஏன்னா இது நம்ம மனம் என்ன செய்யும், நம்மளை இந்த மாதிரி தூண்டும். ஸோ சேவைகளும் கூட நமக்கு மூத்த பக்தர்கள் சொல்லி செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். நாமளாவும் எடுத்து செய்யலாம், அனுமதி இருந்து நம்ம எடுத்து செய்யலாம். ஸோ மூத்த பக்தர்கள் சொல்லி செஞ்சோம் அப்படின்னாக்கா அது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால இந்த மரியாதை வெக்திக்கிரமா அப்படிங்கிறத இங்க வந்து உத்தவர் ரொம்ப அழகா கடைபிடிச்சு விதுரரை மைத்ரேயர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச இதி சக விதுரேன விஸ்வமூர்த்தேர் குணகதயா சுதயா பிளாவிதோருதாபக ஷடமிவ புலினா யமஸ்வசூஸ்தாம் சமுஷித ஔபகவீர் நிஷாம் ததோகாத். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, யமுனை கரையில் பகவானின் உன்னத ஞானம், புகழ், குணங்கள் முதலியவற்றை விதுரருடன் விவாதித்த பின் பிரிவாற்றாமையால் ஆழ்ந்துவிட்ட உத்தவர் இரவை ஒரு கணம் போல கழித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இப்போ கான்வர்சேஷன் நமக்கு இங்கேருந்து நேரா எங்க போயிட்டோம்? சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரிஷித் மகாராஜருக்கும் இடையில கங்கை கரைக்கு போயிட்டோம். ஸோ அங்க வந்து இந்த விஷயத்த சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜர்கிட்ட சொல்றார். அரசே அப்படின்னா பரிஷித் மகாராஜரை பார்த்து சொல்றார். பரிஷித் ராஜாவே அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மாதிரி அவர் வந்து அந்த ஒரு க்ஷணம் மாதிரி அந்த ராத்திரி அங்க இருந்துட்டு அவரை வந்து மைத்ரேயர்கிட்ட அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்றார். பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் சன் மாதாஜி. திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். கிருஷ்ணருக்கு பதிலாக விஸ்வமூர்த்தி என்ற சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவினால் உத்தவர் மற்றும் விதுரர் ஆகிய இருவருமே பெரும் வருத்தத்திற்கு உள்ளாயினர். பகவானின் உன்னத நாமத்தையும் புகழையும் மற்றும் குணங்களையும் எவ்வளவுக்கெவ்வளவு விவாதிக்கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமான பகவானின் காட்சி அவர்களுடைய மனக்கண் முன் தோன்றியது. பகவானுடைய திவ்ய ரூபத்தின் இத்தகைய காட்சி பொய்யுமல்ல, கற்பனையுமல்ல, பரமசத்தியத்தின் நிஜ ரூபமாகும். பகவான் விஸ்வமூர்த்தியாக காணப்படும் பொழுது அவரது உன்னதமான நித்திய ரூபத்தை அவர் இழந்து விடுவதில்லை. மாறாக அதே ரூபத்தில் அவர் எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கிறார். தேங்க்யூ மஜாச்சாரி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவானை பத்தி பேசுறதுக்கும் பகவானை நேர பார்க்கறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ராஜ உவாச்ச நிதனம் உபகதேஷு விருஷ்ணிபோஜேஷு அதிரத யூதப யூதபேஷு முக்கியக சது கதம் அவசிஷ்ட உத்தவோ யத் தரிர் அபி த்யஜ ஆகிருதம் திரியதீஷக. அரசர் வினவினார், உலகங்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் முடிந்த பிறகும் சேனாதிபதிகளுக்கு இடையிலேயே சிறந்தவரான விருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினரின் மறைவுக்கு பிறகும் உத்தவர் மட்டும் ஏன் எஞ்சி இருந்தார்? என்ன காரணம்? எதுக்காக பகவான் உத்தவரை இருக்க சொன்னார்? எதுக்காக பத்ரிகாசிரமத்துக்கு போக சொன்னார் அப்படின்னு சொல்லி இங்க பரீட்சித் மகாராஜர் இந்த கேள்வியை கேட்கிறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ ஜீவகோஸ்வாமியின் கருத்துப்படி நிதனம் என்ற சொல் பகவானின் உன்னத வசிப்பிடத்தை குறிக்கிறது. நீ என்றால் மிக உயர்ந்தது, தனம் என்றால் ஐஸ்வர்யம். பகவானின் வசிப்பிடம் மிக உயர்ந்த ஐஸ்வர்யத்தை கொண்டது என்பதால் அவரது வசிப்பிடத்தை நிதனம் என்று அழைக்கலாம். இலக்கண விளக்கம் ஒரு புறம் இருக்க, விஷ்ணு மற்றும் போஜ வம்சத்தினர் அனைவரும் பகவானின் நேரடி சகாக்களாக இருந்தனர் என்பதையும், பகவானின் லீலைகள் முடிந்த பின் அவரது சகாக்கள் அனைவரும் பரலோகத்தில் உள்ள அவரவர் அந்தஸ்துகளுக்கு அனுப்பப்பட்டனர் என்பதையும் சுட்டிக்காட்டுவதே நிதனம் என்ற சொல்லின் உண்மையான நோக்கமாகும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் ஆக்ருத்திம் என்ற சொல்லை லீலைகள் என்று பொருள்படும்படி விளக்குகிறார். ஆ என்றால் முழுமையான, கிருத்திம் என்றால் உன்னத லீலைகள். பகவான் அவரது உன்னத உடலுடன் எல்லா வகையிலும் ஒத்திருக்கிறார் என்பதால் அவர் உடலை மாற்றுதல் அல்லது உடலை விடுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஜட உலக வழக்கங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஏற்ப பகவான் பிறவி எடுப்பதாகவும் உடலை விடுவதாகவும் காணப்படுகிறது. ஆனால் பகவானின் தூய பக்தர்கள் நிஜமான உண்மையை நன்கறிவர். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை கற்று அறிவதில் உறுதி கொண்ட மாணவன் ஜீவகோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் போன்ற சிறந்த ஆச்சாரியர்களின் கருத்துக்களையும் குறிப்புகளையும் பின்பற்றுவது அவசியம். பகவத் பக்தர் அல்லாத மற்றவர்களுக்கு இத்தகைய ஆச்சாரியர்களின் உரைகளும் விளக்கங்களும் இலக்கண ஜாலமாக தோன்றக்கூடும். ஆனால் சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ள மாணவர்களுக்கு சிறந்த ஆச்சாரியர்களின் விளக்கங்கள் மிகவும் பொருத்தமானவையாக உள்ளன. உபகதேஷு என்ற சொல்லும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். விஷ்ணு மற்றும் போஜ குடும்பங்களை சேர்ந்த அனைவரும் நேரடியாக பகவானின் வசிப்பிடத்தை அடைந்தனர். மற்ற பக்தர்கள் பகவானின் வசிப்பிடத்தை நேரடியாக அடைவதில்லை. ஆனால் தூய பக்தர்களுக்கு ஜட உலகை சேர்ந்த எந்த கிரகத்தின் ஐஸ்வர்யத்திலும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை. சில சமயங்களில் பகவானின் உலகிற்கு உயர்த்தப்படும் பக்தர்களுக்கு உயர் கிரகங்களின் ஐஸ்வர்யத்தில் சிறிதளவு கவர்ச்சி இருப்பதால் பூரணத்துவ நிலையை நோக்கி செல்லும் பொழுது தெரிந்து கொள்ளும் ஆவலினால் உயர் கிரகங்களின் செல்வ சிறப்பை காண அவர்கள் ஆசைப்படுகின்றனர். ஆனால் விஷ்ணுகளுக்கும் போஜர்களுக்கும் பௌதிக கிரகங்களில் எவ்வித கவர்ச்சியும் இல்லாததால் அவர்கள் நேரடியாக அனுப்பப்பட்டனர். அமர கோச்ச அகராதியின்படி ஆக்ருதி என்ற சொல் சைகை என்ற பொருளையும் குறிக்கும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் குறிப்பிடுகிறார். தம் மறைவுக்கு பின் உத்தவர் பத்ரிகாசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பகவான் குறிப்பால் உணர்த்தினார். பகவானின் தூய பக்தரான உத்தவரும் பரமபதத்தை அல்லது பகவானின் உலகை அடைவதற்கு பதிலாக பத்ரிகாசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவை அதிக விசுவாசத்துடன் நிறைவேற்றினார். மண்ணுலகிலிருந்து பகவான் மறைந்துவிட்ட பின்னரும் உத்தவர் இங்கேயே தனித்து இருந்ததற்கு இதுதான் காரணம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதருடைய எட்டிகேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கருத்துக்களை பிரபுபாதர் தானே சொல்ற மாதிரி கூட சொல்லலாம். நமக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. ஜீவகோஸ்வாமி என்ன சொல்லியிருக்கார், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. ஆனா பிரபுபாதர் என்ன பண்றார், இந்த மரியாதை வெக்திக்கிரமா அதை ஃபாலோ பண்றார். இந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்கார், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் சொல்லியிருக்கார், சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார் அப்படின்னு அவங்களெல்லாம் கோட் பண்றார். ஸோ இந்த மாதிரிலாம் நாமளும் பேசணும். நாம பேசும்போது இது ஏதோ எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது.
நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா பாட்டும் சும்மா ஊர் கதை உலகத்து கதை தான் தெரியும். அதனால நம்ம பேசும்போது பிரபுபாதர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். பிரபுபாதர் சொல்லி கொடுக்காம ஆனா அவனா கூட பக்தியில நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம ரொம்ப நன்றி உணர்ச்சியோட பிரச்சாரம் பண்ணணும். நன்றி உணர்ச்சி இருக்கணும். பிரபுபாதர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். பிரபுபாதருடைய கருணையினால தான் நம்ம இதை சொல்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பக்தர்கள் இந்த பிரபுபா சொன்னது தான் இது. பிரபுபாவுடைய புஸ்தகங்களை முடிச்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியர்களுடைய உரைகள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபுபாத சொல்லியிருக்கார். அதனால பானுசாமி மகாராஜ் இந்த மாதிரி மூத்த சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஜீவ கோஸ்வாமி எழுதினது, ஸ்ரீ சக்கரவர்த்தி தாக்கூரோட இதெல்லாம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஏன்னா அதெல்லாம் சமஸ்கிருதத்துல மட்டும்தான் இருக்கு. பிரபுபாதர் மட்டும்தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காரு. அதை நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம தமிழ்ல படிக்கிறோம். அதனால அவங்கெல்லாம் இப்போ மூத்த சன்னியாசிகள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த உரைகள் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நம்ம வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும், பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிச்சிருக்கணும். இப்ப இருக்கிற அடுத்த வர தலைமுறைக்கு இது ஒரு கிரேஸ் இருக்கு. என்ன கிரேஸ் இருக்கு, நாம சத்சந்தர்பா படிக்கலாம், நம்ம அந்த புக்கு படிக்கலாம், இந்த புக்கு படிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் அப்படிலாம் போகவே கூடாது. அதுவும் என்ன ஒரு விதத்துல மரியாதை வெத்திக்கிறோமா? பிரபுபாதருடைய பொருளுரைகள் எல்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆச்சாரியர்கள் மூத்த ஆச்சாரியர்களுடைய நம்ம படிக்கலாம். பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, எப்படி ஒரு தாய் பறவை அந்த குஞ்சுக்கு அந்த உணவை கொடுக்கும்போது அது செரிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குதோ, அந்த மாதிரி முந்தைய ஆச்சாரியார்களுடைய அந்த பொருளுரையெல்லாம் நமக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்காரு பிரபுபாதர். இல்லைன்னா நீங்க டைரக்டா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூராரோட பகவத்கீதையுடைய விளக்கத்தை படிச்சோம் அப்படின்னாக்க நம்ம ஓட்டமா ஓடி போக வேண்டியதான். ஏன்னா ரொம்ப அவரு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சின்ன புக்கு தான் அவருடைய பகவத்கீதை, சின்ன புக்கு. நான் இங்கிலீஷ்ல இருந்தது, நான் படித்தேன் ஒரு தடவை. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அது ரசங்கள் நிறைந்தது. தத்துவ விசாரங்களை விட நிறைய ரசங்கள் இருக்கும். அப்படியே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிப்பாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். அதுல நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு பிரபுபாதருடைய பொருளுரை மாதிரி நமக்கு தத்துவங்கள், நம்மளுடைய தவறுகளை எடுத்துக்காட்டி நம்ம எப்படி இருக்கணும் அதெல்லாம் அங்க இருக்காது. ஏன்னா அந்த சூழ்நிலையில அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க, பக்தியோட இருந்தாங்க, அவங்களுக்கு ரச ஞானம் இருந்தது, அதை அவங்களால அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நம்மளால முடியாது. ஸோ என்ன பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. பிரபுபாடைய பொருளுரை படிக்காம முந்தைய ஆச்சாரியர்களுடைய இதெல்லாம் படிச்சு நம்ம பெரிய மேதாவி ஆயிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிரபுபா சொன்னதே புரிய மாட்டேங்குது. இதுல இருந்து எங்க நம்ம ஜீவ கோஸ்வாமியோட படிக்கிறது, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரோட படிக்கிறது, எங்க படிக்கிறது நம்ம? இதெல்லாம் பக்தர்கள், மூத்த பக்தர்கள். இப்போ ராதேஷியாம் பிரபுன்னு சொன்னேன், இன்னும் நிறைய சன்னியாச இது பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, கிரகஸ்தர்கள் இருக்காங்க, மூத்த பக்தர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, அவங்க படிச்சு நமக்கு சொல்றாங்க, நம்ம கேட்கலாம். ஆனா நாமளே பிரபுபாடைய பொருளுரை எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணி போகக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கிரேஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம இன்னைக்கு இதை புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஹேங்கரிங் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது நம்ம பிரபுபாடைய புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், சைத்தன்ய சரிதாமிர்தம் முடிச்சிட்டோம், பாகவதம் முடிச்சிட்டோம், பகவத்கீதையை முடிச்சிட்டோம், ஸ்மால் புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதுக்கு நாம போகிறதுக்கு மூத்த பக்தர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் படிக்கணும். நாமளா படிக்கக்கூடாது. நானே பிருகத் பாகவதாமிர்தம் சனாதன கோஸ்வாமியோடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சிருக்கேன். செகண்ட் வால்யூம் படிக்கிறதுக்காக போய் கேட்டேன், நீ திரும்ப பாகவதம் சைத்தன்ய சரிதாமிர்தம் முடிச்சுட்டு அப்புறம் தான் படிக்கணும்ட்டாங்க. நான் இன்னும் அது வரைக்கும் நான் அந்த புக்கே வாங்கலை, அப்படியே பெண்டிங் இருக்கு எனக்கு. என்னுடைய வாழ்நாளில் நான் எப்போ படிப்பேன்னு எனக்கு தெரியல. இப்போ சோம்பேறி ஆயிட்டேன் படிக்கிறது இல்லை. முன்னெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், கடகடன்னு 2-3 வருஷத்துல முடித்தேன். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஓடி போச்சு, இன்னும் செகண்ட் ரவுண்ட் என்னால் முடிக்க முடியல. இதோ உங்களுடைய கருணையினால இப்போ திரும்ப பாகவதம் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ரீ சுக உவாச்ச பிரம்மசாபபதேஷேன காலேன மோகவாஞ்சிதः சம்ஹ்ருத்ய ஸ்வகுலம் ஸ்பீதம் யக்ஷயன் தேகம் அச்சிந்தயத். சுகதேவ கோஸ்வாமி பதிலளித்தார், அன்புள்ள அரசே, பிராமணர்களின் சாபம் ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. ஆனால் பகவானின் உன்னதமான விருப்பம் தான் நிஜ உண்மையாகும்.
பகவான் எண்ணற்ற தமது குடும்ப அங்கத்தினர்களை அனுப்பிய பிறகு தாமும் இந்த மண்ணுலகிலிருந்து மறைந்து விட விரும்பினார். எனவே தமக்குள் அவர் பின்வருமாறு சிந்தித்தார். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பிராமணர்களுடைய சாபம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான். அதனால பெருசா ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. பகவானுடைய திட்டம் இதுதான் அப்படிங்கறத சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஸ்ரீல கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். இப்பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உடலை விடுவது தொடர்பாக உபயோகிக்கப்பட்டுள்ள தியக்ஷன் என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பகவான் நித்திய வாழ்வும் அறிவும் ஆனந்தமும் உடையவர் என்பதால் அவருக்கும் அவரது உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அப்படியானால் உடலை விடுவதும் உலக காட்சியிலிருந்து மறைவதும் எப்படி சாத்தியமாகும்? பகவானுடைய மறைவின் புதிரை பற்றிய விஷயத்தில் பக்தரற்றவர்களான மாயாவதிகளுக்கிடையில் பெரும் வாக்குவாதம் இருந்து வருகிறது. உரைமதியாளர்களான அவர்களது சந்தேகங்கள் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியால் அவரது கிருஷ்ண சந்தர்ப்பம் என்னும் நூலில் மிகவும் தெளிவாக தீர்ந்து வைக்கப்பட்டுள்ளன. பிரம்ம சம்ஹிதையின்படி பகவானுக்கு பல உருவங்கள் உள்ளன. பகவானுக்கு எண்ணற்ற உருவங்கள் உள்ளன என்றும் ஜீவராசிகளின் பார்வையில் அவர் தோன்றும் பொழுது இத்தகைய எல்லா உருவங்களும் அவருடன் இணைந்து விடுகின்றன என்றும் அது குறிப்பிடுகிறது. அழிவற்ற இவ்வெல்லா ரூபங்களும் ஒரு புறம் இருக்க, குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் முன்காட்டப்பட்டது போன்ற அவரது பிரபஞ்ச ரூபமும் அவருக்கு உண்டு. இப்பதத்தில் ஸ்வீதம் என்ற சொல்லும் உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் விராட் ரூபம் என்று அழைக்கப்படும் அவரது பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தை விட்டார். அவரது ஆதியான நித்திய ரூபத்தை அல்ல என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. ஏனெனில் அவரது சத் சித் ஆனந்த ரூபத்தை அவர் மாற்றிக்கொள்வது சாத்தியமல்ல. இச்சாதாரண விஷயத்தை பகவானின் எவ்வித பக்தி தொண்டையும் செய்யாத பக்தரற்றவர்கள் இச்சாதாரண உண்மையை புரிந்து கொள்வதில்லை அல்லது வேண்டுமென்றே அவரது உன்னத உடலில் நித்தியத்தன்மையை மறுக்கின்றனர். குறையுடைய ஜீவராசிகளிடம் உள்ள ஏமாற்றும் தன்மையே இதற்கு காரணம். வெவ்வேறு ஆலயங்களில் பக்தர்களால் வழிபடப்படும் பகவானின் உன்னத வடிவங்களுக்கும் பகவானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை உண்மையாக இன்றும் நடைமுறை அனுபவத்தில் நம்மால் காண முடிகிறது. பகவானுடைய அந்தரங்க சக்தியின் நினைத்தற்கரிய இச்செயல் பகவத்கீதையில் 7.25 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாய சமாவிருத. எல்லாரிடமும் தம்மை வெளிப்படுத்தாத உரிமை பகவானுக்கு உண்டு. பத்ம புராணம் கூறுகிறது, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பசேத் கிராஹ்யம் இன்றியை. பகவானின் பெயரையும் உருவையும் பௌதிக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆனால் பௌதிக மக்களின் பார்வையில் தோன்றும் போது அவர் விராட் ரூப வடிவத்தை ஏற்கிறார். இது ஓர் அதிகப்படியான பௌதிக தோற்றமாகும். பகவான் அவரது விராட் ரூபத்தை விடும்பொழுது அவரது நித்திய ரூபம் மாற்றமடைவதில்லை. 5வது காண்டத்தில் பகவான் எப்படி வெவ்வேறு கிரகங்களில் உள்ள அவரது வெவ்வேறு ரூபங்களில் வழிபடுகிறார் என்பதையும் இந்த மண்ணுலகிலுள்ள வெவ்வேறு ஆலயங்களில் எப்படி வழிபடப்படுகிறார் என்பதையும் நாம் காண்போம். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் வேத இலக்கியங்களின் பல ஆதாரபூர்வமான கருத்துக்களை மேற்கோள் காட்டி பகவானின் மறைவை பற்றி இச்சம்பவத்தை தங்களுடைய விளக்க உரைகளில் தெளிவாக விளக்கியுள்ளனர். இப்புத்தகத்தின் அளவை அதிகப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே அவைகளையெல்லாம் இங்கு நாம் சேர்த்து கொள்ளவில்லை. மேலே மேற்கோள் காட்டியிருப்பது போல் பகவத்கீதையில் இவ்விஷயம் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தம்மை வெளிப்படுத்தாத உரிமை பகவானுக்கு உண்டு. அன்பும் பக்தியும் அற்ற பக்தரல்லாதவர்களின் காட்சிக்கு புலப்படாதவாறு பகவான் தம்மை எப்பொழுதும் மறைத்து வைத்துள்ளார். இவ்வாறாக பகவான் அவர்களை தம்மிடமிருந்து இன்றும் தூரமாக தள்ளி வைக்கிறார். பிரம்மா சீரோதகசாயி விஷ்ணுவின் முன் சென்று அவதரிக்கும்படி பிரார்த்தனை செய்வதால்
பிரார்த்தனை செய்ததால் பகவான் தோன்றினார். எனவே பகவான் தோன்றிய பொழுது விஷ்ணுவின் மற்றெல்லா உருவங்களும் கூட அவருடன் இணைந்து கொண்டன. அவரது நோக்கம் நிறைவேறியதும் அவர்கள் அனைவரும் இயல்பான முறையில் அவரிடமிருந்து தனித்தனியாக பிரிந்தனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபா சொல்றார், அந்த விளக்க உரைகள் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்க இதனுடைய வால்யூம் என்ன ஆகும், இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் அதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்மளால எவ்வளோ டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை பிரபா நமக்கு அவர் டைஜஸ்ட் பண்ணி அதை நம்ம கொடுக்குறார், ஸ்பூன் ஃபீட் பண்ணுறார் நமக்கு. ஏன்னா அவங்களுடைய தத்துவங்கள், அவங்க கொடுத்துருக்கிற தத்துவ விசாரங்கள்லாம் நமக்கு அவ்வளோ தூரம் புரியாது. அதனால நமக்கு புரிகிற அளவுக்கு பிரபுபாத நமக்கு இதை கொடுக்குறார். ஸோ அப்போ பகவான் தன்னுடைய விராட் ரூபத்தை விட்டார். அந்த விராட் ரூபத்தை விட்டார் அப்படின்னு ஒன்று அவருக்கு திரும்ப இன்னொரு தடவை விராட் ரூபம் காமிக்க முடியாதா அப்படிலாம் கிடையாது. இது எதுக்காக பகவான் பண்றார், பக்தர் அல்லாதவங்கள குழப்பறதுக்காக பண்றார். அவங்க சொல்லலாம்ல, கிருஷ்ணர் வந்து சாதாரண நபர் தான், அவர் பிறந்தார் இறந்தார் அப்படிலாம் அவங்க சொல்லலாம்ல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், அவங்களும் பேசணும்ல, அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஆனா பக்தர்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. பக்தர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் என்னைக்குமே நித்தியமானது. சத்து அப்படிங்கிற வார்த்தை என்னது, நித்தியத்தன்மை, அவருடைய நித்தியத்தன்மையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால அந்த நித்தியத்தன்மையில எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பகவான் இங்க சொல்ற நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவிருத்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம். நாகம் நான் அவசியம் கிடையாது, நான் இல்லைன்னு அர்த்தம், அவசியம் கிடையாது. நான் எல்லாருக்கும் வந்து காட்சி அளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய யோகமாயினால் நான் என்ன மூடிக்கிறேன். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தக அப்படிங்கிற என்னுடைய யோகமாயா சக்தினால நான் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்னன்னா வெளிப்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்றார். அதே சமயத்துல பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அதஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியைஹி சேவான் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பிருத்தியதக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதஸ்ரீ கிருஷ்ண நாமாதி அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜிக்வாதோ நாக்குனால நம்ம ஜபம் பண்றது மூலமா தான் பகவானுடைய லீலைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம ரூப குண எப்படி வருது, நாம ரூப குண லீலா இப்படிதான் வருது. நம்ம வந்து காலம்பரை பாடும்போது நம்ம பாடுறோம், ஸ்ரீராதிகா மாதவயோரபார மாதுர்ய லீலா குணரூப நாம் நாம் அப்படின்னு பாடுறோம். எப்போ வரும் அது, பகவானுடைய மாதுரிய லீலையெல்லாம் எப்போ புரியும், நாமத்தை சொன்னாதான் புரியும். நாமத்துல தான் எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு நாமம் இப்போ புரோபா சொல்றாருல, மஞ்சக்காமலக்காரனுக்கு வந்து கல்கண்டு கசக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி இப்போ நமக்கு கசக்குது. 16 மாலை முடிஞ்சிச்சுன்னா அப்பாடான்னு இருக்கு, அப்பாடா 16 மாலை முடிஞ்சிச்சு, முடிச்சிட்டோம் நம்ம இன்னைக்கு நாம ஜபம் முடிஞ்சாச்சு அப்படின்னு இருக்கு. நமக்கு ஒரு வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. 16 மாலை முடிஞ்சிருச்சா, அப்பாடா முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாமம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. குண ரூப நாம் நாம், இந்த நாம பிரபு தான் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அப்போ பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவானுடைய நாமத்துல அடைக்கலம் எடுத்துக்கிறாங்க. அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நபவே கிராகியம் இந்திரியகி, வேற எந்த இந்திரியங்களாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, நாக்குனால மட்டும்தான். வாக்குக்கு 2 சேவை பகவான் கொடுத்திருக்கார். என்னென்ன சேவை கொடுத்திருக்கார், நாமம் சொல்றது, பிரசாதம் சாப்பிடுறது மாதாஜி, பிரசாதம் எடுத்துக்கிறது. ஆமா, பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுதல், 2 சேவையை கொடுத்திருக்கார். இது 2 செஞ்சோம் அப்படின்னாக்கா பகவான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். மற்ற வழிகள்னால நம்மளால பகவானை நம்ம வந்து புஸ்தகம் படிச்சோ இல்லைன்னா வேற வழிகள்லயோ நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால நல்ல சாண்டிங் பண்ணுவோம், நல்ல பிரசாதம் சாப்பிடுவோம், பாகவதம் படிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா நாமளும் பக்தர்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரியா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமி உங்க அப்பா பேர் சொன்னீங்கல்ல மாதாஜி, அது ஒரு வாட்டி சொல்லுங்க மாதாஜி ப்ளீஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுகதேவ கோஸ்வாமி அப்பா யாரு, நீங்க தான் சொல்லணும். தெரியலங்க மாதாஜி, அதான் கேக்குறேன் உங்களுக்கு. ஓகே, வியாசர் மாதாஜி, வியாச பகவான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க வியாச பகவான் சூத கோஸ்வாமியோட அப்பா சொன்னீங்க மாதாஜி, அநேகமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோமகிருஷ்ண
ரோமஹர்ஷன். சூத கோஸ்வாமி அவங்க கேட்கதான் கேட்கலாம். சூத கரெக்ட். கோஸ்வாமி. அகிலா மாதாஜி பிடிச்சிட்டாங்க. ரோமஹர்ஷனர், அவர் பேரு ரோமஹர்ஷனர், சூத்த கோஸ்வாமியோட அப்பா. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இல்ல, ஹரே சுகதேவ கிருஷ்ணா. கோஸ்வாமியோட அப்பா யாருன்னு தெரியாம நம்ம 3வது காண்டம் வரைக்கும் வர முடியாது இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன். சரி மாதாஜி. சாரி மாதாஜி. பரவாயில்ல, சாரிலாம் சொல்லாதீங்க. எதுக்கு சாரி சொல்றீங்க? சாரிலாம் சொல்லாதீங்க. தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது. சரி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி, சுந்தரி மாதாஜி. மாதாஜி, பிரிகு சமீதை பத்தி சொல்லுங்க மாதாஜி. நாங்க 6th கேண்டோல படிச்சோம். பிரிகு சமீதை படிச்சா நம்மளோட அந்த பிறப்பு இறப்பு அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்தாங்க. அந்த வேர்டே புதுசா இருந்துச்சு மாதாஜி. சம்ஹிதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப பிரம்ம சம்ஹிதா அப்படின்னு சொல்றோம். சம்ஹிதைகள் இதெல்லாம் வந்து ஸ்மிருதி சாஸ்திரங்கள். ஸ்மிருதினா பக்தர்கள் இந்த மாதிரி மகாமுனிவர்கள் தேவர்கள் இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறது ஸ்மிருதி சாஸ்திரங்கள். மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஸ்மிருதி சாஸ்திரங்கள். எனக்கு வந்து பிருகு சம்ஹிதா பத்தி தெரியாது மாதாஜி. இந்த அளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும். மேல நான் அதை படிச்சதும் கிடையாது, சரி ஆஹ் மாதாஜி. கேட்டதும் கிடையாது மாதாஜி. நானும் கேள்விப்பட்டது இல்ல மாதாஜி. அந்த புக்ல மொழிபெயர்ப்புல ஒரே ஒரு லைன்ல மட்டும் போட்டிருந்தாங்களா, ஓகே ஓகே படிச்சா பிறப்பு இறப்பு பத்தி எல்லா டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாதனால கேட்டேன் மாதாஜி. ஓகே ஓகே. சுந்தரி மாதாஜி, மாதாஜி. உங்க வீடியோ நீங்க ஒரு தடவை ஆன் பண்ணுங்க, எனக்கு உங்களை பார்க்கணும்னு இருக்கு. மாதாஜி இப்ப நைட்டியோட இருக்க மாதாஜி. பரவாயில்ல, ஓகே, இன்னொரு நாள். ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நிறைய கேள்வி கேக்குறீங்க நீங்க, சோ உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன், வேற ஒண்ணும் இல்லை. ஹரே சரி கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூத கோஸ்வாமியோட ஆன்மீக குரு பலராமரா மாதாஜி. சூத கோஸ்வாமியோடைய ஆன்மீக குரு பலராமரா. ஏன் நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து இருக்கீங்க தானே? இல்ல நீங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் கேண்டோ படிக்கிறதுல இருந்து இருக்கீங்க தானே? புக் இல்ல, ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் கேண்டோ மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப ஆனா நீங்க தேர்ட் ஃபர்ஸ்ட் கேண்டோல கேட்டிருக்கீங்க இல்லையா? சூத்த கோஸ்வாமியோட குரு யாரு? மறந்துட்டீங்க? யார் சொல்றீங்க? சூத்த கோஸ்வாமியோட குரு யாரு? சுகதேவ கோஸ்வாமி. எஸ், சாந்தி மாதாஜி, தேங்க்யூ. சுகதேவ கோஸ்வாமி தான் சூத்த கோஸ்வாமியோட குரு. அவர் என்ன அவரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். அவருடைய இன்ட்ரோடக்ஷனே எப்படி பண்ணாங்க சௌனகாதி ரிஷிகள். ஸோ இதெல்லாம் எட்டிகேட். அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? நீங்க சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து கேட்டிருக்கீங்க, உங்களுடைய ஆன்மீக குரு கிட்ட இருந்து நீங்க வந்து உட்கார்ந்து கேட்டீங்க, அதனால உங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதனால பக்தர்களை அறிமுகப்படுத்துறதும் ஒரு எட்டிகேட். அவங்களுடைய தகுதி என்ன, அவங்க வந்து யாருடைய சிஷ்யர், அவங்க வந்து என்ன மாதிரி சேவைகள் செய்திருக்காங்க, அதெல்லாம் வந்து சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினாங்க. அவரை சொல்லி அது மாதிரி உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, அதனால நீங்க எங்களுக்கு பாகவதம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நல்ல கேள்வி. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. ஓகே. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவருங்க கீ ஜெய். श्रील प्रभुपाद की जय. गो प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू माताजी. தேங்க்யூ மாதாஜி. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे हरे कृष्णा. कृष्णा माताजी. हरे कृष्णा. மாயாபுரம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. மாயப்பூர் வந்துட்டோம் மாதாஜி. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கேனா? ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி माताजी. प्रणाम. ரொட்டீன் வந்துருச்சுல்ல, அந்த ரொட்டீன் தான் சரியா இருக்கு. காலம்பரை எழுந்துக்கிறது, ராத்திரி சீக்கிரம் படுக்கிறது, இந்த ரொட்டீன் வந்து ஹெல்த்தியாவும் இருக்கு, அது பிரிஸ்காவும் இருக்கு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எங்க கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.